உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி உங்களை குபேரன் டிவியின் மூலம் காணுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக நிற்கும் போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான்
நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன், செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷ ராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலியமாக பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. செவ்வாயினாலே ஒரு நெருப்புக்கோள், சூரியன் நெருப்புக்கோள், ரெண்டு நெருப்பும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல வேளைக்கு சூரியன் இங்கே உட்கார்ந்து இல்லை, அவர் ரிஷபத்தில் இருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கு தாக்கங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். சூரியனுடைய வீட்டில் மகம் பூரம் உத்திரம்னு 3 நட்சத்திரத்துக்குள்ளார இந்த செவ்வாயானவர் பிரயாணம் பண்ண போகிறார். நார்மலாகவே செவ்வாய் ராசியிலே அமர்வது அப்படின்னா புத்தி அப்படிங்கிறது தலைக்குள்ளே இருக்குது. அந்த புத்தியை அழுத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும், புத்தி ஒர்க் பண்ணால் போயிடும் இல்லைங்களா. அப்போ எதையோ ஒன்று நமக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா, என்னை கொஞ்சம் ரிலீவாக விடு, ஃப்ராங்காக ரிலாக்ஸாக விடு, நான் எல்லா வேலையும் செய்கிறேன், மேலே பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் எனக்கு வேலை ஆகலை, நீ போன்னு மிரட்டுவோம்ல சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா இந்த புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடும்ன்றது உண்மை. அப்போ செவ்வாய் உங்கள் புத்திக்குள்ளே ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிற கேதுவோடு சேர்றார். கேது ஞானகாரகன் மட்டும் இல்லை, எதையுமே டியூன் பண்ணிகிட்டே இருப்பார், உட்கார அரிச்சிக்கிட்டே இருப்பார். புரிஞ்சுதா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் வந்துட்டா எரிச்சல் ஜாஸ்தியாகாமல் ஆகாதான்னா ஆமாம் ஆகும். இதனால் என்ன ஆகும், உணர்ச்சி வசப்படுதல், கோவப்படுதல், தன்னிலை மறத்தல் அப்படின்லாம் வரும் இல்லையா. என்னென்னே தெரியலைங்க, கோவத்தில் ஃபோனை உடச்சிட்டேங்க, என்னதுன்னே தெரியல, வீட்டில் டிவியே உடச்சிட்டேங்க அப்படின்லாம் கோவப்படுறாங்க இல்லையா. இதெல்லாம் ரீசன் இந்த செவ்வாய் அந்த தலைக்குள்ளே உட்கார்ந்தவுடைய தன்மை. பார்த்துக்கிட்டேங்க எவ்வளோ காஷனாக இருக்கணும்ன்ட்டு. கோபத்தை மட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு முதல்ல காலையில் என்ன செய்யணும், எழுந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னென்ன செய்ய போகிறோன்னு ஒரு சின்ன தற்சோதனை பண்ணிக்கொண்டு, ஏன்னா கேது உட்கார்ந்தாலே தற்சோதனைன்னு மைண்டில் வந்துடணும். எதையுமே நம்ம ரெக்கன்சைல் பண்ணணும், நான் பண்ணது கரெக்ட் தானான்னு பார்த்துக்கணும், எனக்கு புரியலைன்னா அடுத்தவங்ககிட்ட கேட்டுக்கணும், இப்படிலாம் எண்ணத்தை வச்சுக்கணும். நான் எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னா எல்லாம் தெரியும் தான், தெரியாதவன் தெரியாது. என்எஸ் கலைவாணர் அவர்கள் ஒரு நகைச்சுவாக சொல்வார், யாருக்கெல்லாம் தெரியும்னு கையை தூக்குவாங்க, தெரியாதவங்க இந்த பக்கம் இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாம் தெரியாதவன்ட்டு சொல்லிடுன்ட்டு போயிட்டே இருப்பார். அப்படி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்னென்ன விஷயங்கள் எனக்கு தெரியும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்லாம் புரிந்து கொண்டு கொஞ்சம் அவங்களோட கேட்டு செய்வதனாலே புத்தி குறைவு என்ற தன்மையை மாற்றி விடலாம். இதுதான் அங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி பார்த்து பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். ஏன்னா ராகு பெருசாக பண்ணுன்னு வர, என்னத்தை பெருசாக பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அப்போ தான் உங்களுக்கு எண்ண ஓட்டங்களை மாற்ற வேண்டிய ஏற்றம் வரும். இவர் சும்மா இருக்காமல் உங்கள் 4ஆம் வீட்டை வேறு பார்க்க போகிறார். அவர் பார்த்தா சும்மா இருப்பார், பார்வையினாலே அவருடைய 4ஆம் வீடு பார்க்குறார். இப்போது வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணதில்ல, அவங்க கேட்குறான், குத்தலாமா, பூமி குத்தலாமா, அதை விற்று வாங்கிடலாமா, இது பண்ணிடலாமா, ஏகப்பட்ட லாமா கொஸ்டின்ஸ் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லை, 7ஆம் பாவத்தை பார்க்கறது, ராகுவை பார்க்குறது. ராகுவை பார்த்துட்டாலே வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதை பண்ணு இதை பண்ணி இதை பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறியே, இதை பண்ணக்கூடாதா அது பண்ணக்கூடாதா. 2 பாலாக இருந்தாங்க, பெண் ஆண் பெண், இவங்க 2 பேருமே இப்படி தான் வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொன்னது இது பண்ணலை, நான் அவ்வளோ யோசிச்சேன் தெரியுமா, இதில் அந்த மாதிரி பண்ணணும்னு யோசிச்சேன் தெரியுமா, இப்படி பிரம்மாண்டமாக பண்ணணும்னு யோசிச்சேன் தெரியுமான்னு போட்டு உங்களை ட்ரைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னும் வேகம் ஜாஸ்தியாகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை வேறு பார்க்குறாரு. சனி பகவான் சும்மா இருப்பாரா, அப்படியா வா என்னை வச்சு செய்கிறேன், ஏன்னா உன்னுடைய 2ஆம் இடத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார்.
மெல்ல ஸ்லோ ஆகிட்டுருக்கு, எனக்கு ஸ்லோ ஆனால் பிடிக்கல அப்படின்னு ஒரு வேகம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புரியுதுங்களா எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளார மாட்டுதுன்னு? தொழிலுக்குரியவன் 10ல் உட்காந்துருக்கிறான், 10ஆம் இடம், வேலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு யோசிப்பான். அந்த 15ஆம் தேதி ஜூன் வரைக்கும் வேலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய லாபத்தை 15ஆம் தேதி மேலே ஆனி மாதத்துக்குள்ளே மிதுனத்துக்குள்ளே சூரியன் வந்துடுவார். அப்போது உங்களுக்கு நேச்சுரலி அந்த பெனிஃபிட்டையும் கொடுப்பார். ஸோ இதுவும் நடக்க போகிற சூழ்நிலை இங்கே செவ்வாய் பயிற்சியும் போது பார்க்குறோம். அப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, புதிய உத்திகளை கொடுக்கக்கூடிய, என்ன ஓட்டங்களினால் பொருளாதாரத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காயின்லாம் வச்சு அழகாக கட்டுவாங்கல்ல, வீடு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீடு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சில அன்பர்களுக்கு தாயாரின் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். ஏன்னா சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல விருச்சிக ராசிக்குள்ளார அப்போ பார்க்கும்போது தாயாரின் உடல்நிலையிலே சில பாதிப்புகள், சிலவங்களுக்கு அந்த மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது. அதனாலே சில செலவுகளும் உங்களுக்கு உண்டு. வேகமாக செய்வ புத்திசாலி நான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வந்துடுவார். எப்போது நான் எதையுமே ஆலோசனை இல்லாமல் செய்வேன் என்ற எண்ணம் வரும்போது 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனானவன் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு இப்போ உட்காந்துருக்கு உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்க மேஷ ராசிக்குள்ளார. அப்போ மேஷ ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற இந்த சிம்ம ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் வேண்டாத செலவுகளை கொடுத்துருவார். அப்போ பாருங்கள் 9ல் இருந்தால் கூட வேண்டாத செலவுகள் வந்து நிற்கும், தேவையில்லாத செலவுகள், சில கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லுவோம், இந்த எரர்ஸ்லாம் கொடுப்பார். இதெல்லாம் டியூன் பண்ணுவார், உங்களை கொடுத்து சரி பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிட்டா எதுக்கு சார் பண்ணுறாருன்னா, இந்த செவ்வாய் நீச்சம்ங்கிற தன்மை ஒன்று வெளியில் வந்திருக்கிறாரு. இனிமேல் அவர் உச்சத்தை நோக்கி செல்ல போகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தைரியத்தை பில்டப் பண்ணி கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைரியம் வருமா? ஆமாம், தைரியம் மெதுவாக வரும். ஆனால் தைரியம் வரும்போது நிதர்சனமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா சிம்மராசியை நார்மலாக எப்படி சொல்லுவோம்? எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வார்கள்வாங்க. செவ்வாய் நிர்வாகத்திறனும் கட்டுக்கோப்பும் உள்ளவர். அதனால தான் நிறைய பேர் இந்த யூனிஃபார்ம் டியூட்டின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி, போலீஸ், அதே மாதிரி மிலிட்ரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய் உசந்திருக்கும். ஆள்லாம் ஸ்டவுட்டாக வெயிட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட செவ்வாய் தானே. அப்போ தைரியத்தையும் பாதுகாப்பு தன்மையும் கொடுத்தா எல்லார் கூட்டமும் அவர் கீழே இருக்கும் இல்லைங்களா? அதுதானே நிர்வாகத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சிம்மராசி தானே நீங்கள். அப்படிப்பட்டவர் தான் என்ன ஓட்டத்தில் நான் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ இதெல்லாம் இருக்குதுங்களா, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், இப்படிலாம் வந்ததுன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் என்ற விஷ்ணுவை நின்ற கோலமாகவோ அமர்ந்த கோலமாகவோ கிடந்த கோலமாகவோ அப்படின்னு சொல்லுவான். நின்ற கோலம்னா பெருமாள் வெங்கடேச பெருமாள் பார்த்துருக்கீங்க. அமர்ந்த கோலம்னா நமக்கு பார்க்குறோம் யோக நரசிம்மன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிடந்த கோலம்னா அனந்த பத்மநாப சுவாமின்னு சொல்லுவோம். இப்படி எந்த நிலையில் இருக்கக்கூடிய நாராயண பெருமானை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு நல்ல வளமும் நலமும் கிடைக்கும். அதனால் என்னது நடக்கும்? நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.